நேற்றுக்கு பார்ட் 1ல் ஓரல் வாசிஸ் இன்ஜெக்ஷன் இதை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கி ஸ்டீராய்ட்ஸ் யாரெல்லாம் நியூவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஹெல்த் செக்கப்ஸ்லாம் பண்ணணும், யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் டெய்லியுமே பிபியை மானிட்டர் பண்ணுங்கள். சப்போஸ் பிபி ஹையில் இருக்குது அப்படின்னா அதுக்கான என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். அதை முக்கியமாக இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பிளட் ஒர்க், ஹார்மோனல் பேனல், பிளட் சுகர், சிபிசி, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிபிட் ப்ரொஃபைல், இது எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு ஒரு ஃபிசிஷியன்ட்டையோ இல்லை உங்களுக்கு சூட்டபிளான டாக்டர்கிட்டையோ ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கே தெரிஞ்சு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹை பிபி, லிவர் ஆர் கிட்னி ஃபங்க்ஷன், ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை இக்னோர் பண்ணாமல் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்கள். எடுத்ததுக்கப்புறமா ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு மட்டும் இக்னோர் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நான் சொன்ன ப்ராப்ளமில் ஏதாவது இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே ஃப்யூச்சரில் பிசிடி பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு இன்டர்நெட்டில் நிறையா பேர் சொல்லுவாங்க. அதை பார்த்து எதையுமே கேட்காதீங்க. நீங்களா அது போக ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்நெட்டில் வீடியோவில் யாருமே அதோட இருக்கிற முழு ரிஸ்க்கை பற்றி சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, ஸ்டீராய்டு வந்துட்டு ஜஸ்ட் சப்ளிமெண்ட் கிடையவே கிடையாது. அது ஒரு பவர்ஃபுல் ட்ரக். அது நம்ம ஹார்மோனையும் ஓவரால் ஹெல்த்தையும் கூடி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பாடி பில்டிங்கில் வெளியில் ஃபிசிக்கை மட்டும் பார்க்காம ஓவரால் ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. மசில் பில்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான், அதுக்காக உங்கள் ஹெல்த்தை சாக்ரிஃபை பண்ணணுங்கிறது தேவையில்லாத விஷயம். இந்த ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் என்னோட கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்க என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.